இங்க பாருங்க எவ்வளவு நெரிசலா இருக்குன்னு. மலாக்காப்பட்டினத்துக்குள்ள என்டர் ஆயாச்சு. பார்த்தா வண்டி நெரிசல் அதிகமா இருக்கு. கொஞ்சம் கூட கேப்பு இல்லாம நெரிசல் ஆயிடுச்சு. ஆமா, அங்க இருந்து அதாவது நம்ம தங்கி இருக்கிற பிரிக்ஃபீல்ட்ஸ்ல இருந்து இங்க வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு? 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் நாங்க சும்மா அங்கிட்டு ஜாலியா ஆடிக்கிட்டு தான் வர்றோம். அவங்கதான் பாவம் உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே வர்றாங்க. நமக்கு சும்மா உட்காந்துருக்கவங்களுக்கு கூட பேசிடலாம். ஆனா உட்காந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பேசினாலும் சிந்தனை மொத்தம் ரோட்ல தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அப்படி ஏதாவது நேர்ச்சி ஆயிடுச்சுன்னா சிக்கல் ஆயிரும்ல. உங்களை வந்து நான் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். அதனால நீங்க பேசினாலும் நானும் வந்து சாலையில தான் கவனமா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. சந்தோஷம் சந்தோஷம். இதெல்லாம் இது காமிச்சாந்தா RM60. இது என்னது, கார் கம்பெனியா? ஆமா ஆமா, வார வாரம் 1 ரூபா கட்டினா கொடுப்பாங்களாம். வாரம் 1 ரூபா. RM50 வந்து இரவு இது சந்தை தங்குற விடுதி. ஓ, அது இல்ல, இந்த பக்கம் கார் இருக்கு, அதான் கார் கம்பெனி. அது வேற, இது வேற. கார் எல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா, வேஸ்ட்பா. கார் வாங்க போய் இங்கே வாங்கி புக் பண்ணிட்டு போவோம்னு நான் சொல்றேன். இல்ல, என்னை கேட்டா கார் வேஸ்ட்னு தான் என்னோட நினைப்பு. கார் வேஸ்ட் கிடையாது. இப்போ வந்து நம்ம மலாக்காவின் லிட்டில் இந்தியாவுக்கு புகுந்துட்டோம். இப்போ போயிட்டு இப்போ நம்ம வந்து தம்மிங் சாரின்ற அந்த ஒரு சுற்றி மேலே ஏறும், அந்த இதுக்கு போக போகிறோம். இது வந்து லிட்டில் இந்தியா சாலை. அதாவது எத்தனை லிட்டில் இந்தியா வருதா வரி? ஒவ்வொரு மாநிலத்திலையும் தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ற மாதிரி தான் லிட்டில் இந்தியா எல்லாமே அங்க வந்து வாங்கிக்குவாங்கல்ல. தமிழ்நாடுன்றத விட இந்தியால இருக்கிற எல்லாருமே இருப்பாங்க. இந்திய சேர்ந்தவர், அதாவது இந்தியா பரம்பரையை சேர்ந்தவர்கள் இங்க நிறைய பேர் இருப்பாங்க. இங்க கடைகள் எல்லாம் ஒரே இடத்துல வந்து பொருளை வாங்கிக்கலாம். இப்ப தமிழர்களுக்குன்னு உள்ள பொருள்லாம் இருக்கும். பாருங்க, இந்த சேலை, இந்த ராஜின்ற சேலை நம்ம பார்த்தோம். நம்ம பிரிக்ஃபீல்ட்ஸ்லயும் இருக்குது, கில்லான்லயும் இருக்குது. இப்ப இங்க இருக்கு. இப்ப அவங்க வந்து வச்சிருக்காங்க. இப்ப இங்க இன்னும் முன்னுக்கு வந்தோம்னா இது எல்லாமே அந்த தமிழர்களோட கடைகள், தமிழரோட உணவகம் எல்லாமே இங்க இருக்குது. இது லிட்டில் இந்தியா அப்படின்றதுனால எல்லாமே ஒரு பிரான்ச் மாதிரி. ஆமா, அவங்க கிளை வைத்திருக்காங்க. அவங்க வந்து இந்த லிட்டில் இந்தியான்னு இருக்கிறதுனால இந்த தமிழருக்கு உள்ள தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்கிற மாதிரி அவங்க வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலயும் இருக்கும். ஒரு சில மாநிலங்கள்ல 2-3 லிட்டில் இந்தியா கூட இருக்கும். நம்ம பார்த்தோன்னா பினாங்கிலையும் இன்னும் பெரியதா இருக்கும். லிட்டில் இந்தியான்றது பெரிய அளவுல பெரிய சாலையா இருக்கும். சாலையெல்லாம் கூட கோலம் போட்டிருப்பாங்க அங்க. அடுத்த முறை வந்தா பினாங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம். கண்டிப்பா. இந்த சிவப்பு கட்டணம் வந்து இந்த மலாக்கால வந்து புகழ் பெற்ற ஒரு சாலை. பாருங்க, அதுதான் பாருங்க இங்க இருக்கு, வெல்கம் டு மலாக்கன் இருக்கு. இந்த சாலை வந்து இந்த கட்டணம் எல்லாமே சிவப்பாவே இருக்கும். இந்த கட்டடத்துல சிவப்பா இருக்கும். இந்த முன்னுக்கு பார்த்தோம்னா அங்க ஒரு பெரிய கட்டடம், சுற்றுலா, இதுதான் முதன்மையான சுற்றுலா இடம். மலாக்காவில் முதன்மையான சுற்றுலா இடம்னா இப்போ முன்னுக்கு வருவோம். அங்கே பார்த்துங்க, அதெல்லாம் வந்து முன்ன இது டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள்லாம் ஆட்சி செஞ்சப்போ இருந்த கட்டடம், அவங்க கட்டிய கட்டடம். அதனால அது அப்படியே எல்லாமே அந்த நேரத்திலேயே வைத்திருக்காங்க. புதுப்பிச்சாலும் அந்த நேரத்தை அப்படியே வச்சிருக்காங்க. இது நல்ல மின்விளக்கு அலங்காரம்லாம் நிறைய இருக்கும் போல இருக்கு. ஆமா, இரவுல அழகா இருக்கும். பகலையில வந்தே இவ்வளவு நெரிசலா இருக்கு. ராத்திரியில இன்னும் அழகா இருக்கும். ஆனா அல்ல, மின்விளக்கு மேல தெரியுது பாருங்க, அதனால அதை வச்சு சொல்றேன். அது ராத்திரியில நல்லா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்க வந்தவங்க நம்ம சுற்றுலா சுற்றி பார்க்க வந்தவங்க. Then at the roundabout, take the second exit on Jalan Tun Khalil Yaqub. Police reported. நம்மளுடைய கலாச்சாரங்கள் மாறாம அப்படியே, அதாவது பெயிண்ட் முதற்கொண்டு அந்த மாதிரியே வச்சு இது பண்ணி இருக்காங்க. அப்படியே இருக்கணும். At the roundabout, take the second exit on Jalan Tun Khalil Yaqub.
சைக்கிள் இது என்ன? இது வந்து இங்க வந்து அதை பேச்சா பண்ணுவாங்க, உட்காந்து ஏறிட்டு போறது, சுத்தி இந்த அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிடுவாங்க. அதான், ஆனா சைக்கிள் வண்டி தான் அது, இல்ல பைக்கா? இதுதான் இருசக்கர மிதிவண்டியில அந்த வண்டியை போட்டிருக்கிறாங்க. ரைட். நல்ல சோடனை, நல்ல அழகுபடுத்தி அலங்கரிச்சு அந்த இசையெல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஏத்திட்டு போகும்போது இந்த மலாக்கா முழுமையும் காட்டிட்டு கொண்டு வந்துருவாங்க. அங்க பக்கத்துல போய் நின்று பார்த்தாக்க நமக்கு ஃபுல் வியூ தெரியாது போல இருக்கே. இது கப்பல் வளர்த்தி நம்ம இல்ல, இருந்தாலும் இங்க சைடுல ரோட்ல போகும்போதே அதை எடுத்திருக்கோம், கப்பலுடைய வியூ. ஆனா உள்ள போய் எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்க தான் முடியும், உள்ள கப்பல்ல போகலாம் முடியாது. இது ஒரு மாதிரி கப்பல் மாதிரி தான் இருக்கு. அதோட ஃபுல் கதை அம்மா சொல்லுவாங்க. ஃபுல் கதையா? அதோட என்னன்னு சொல்லுங்க. என்ன இருக்கு அப்படின்னா, இந்த கப்பல் உள்ளுக்கு, அதாவது இந்த கப்பல்ல அந்த காலத்துல வந்து இப்ப ஆங்கிலேயர்கள், அதாவது மேற்குல இருந்து வந்தவர்கள், அவங்க வந்து இந்த மலேசியா வந்தவங்க போர்த்துகீசியர், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த வாசனை திரவியங்க பொருட்களுக்காக தான் இங்க வந்தாங்க. அந்த பொருட்கள்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த அவங்கெல்லாம் எப்படி உடுத்தி இருந்தாங்க, அதெல்லாம் உள்ளுக்கு இருக்கும். சிலைகள், மனிதரோட சிலைகள் இருக்கும். அப்புறம் அந்த குறிப்பா அந்த பட்டை, கிராம்பு, பட்டை, மிளகாய் இதெல்லாம் இருக்கும், அது உள்ளுக்கு இருக்கும். அந்த கப்பல்ல தான் எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த காலத்துல, அதோட நினைவு சின்னமாவா எல்லாம் செய்திருக்காங்க. அந்த பழைய கப்பலை வந்து இப்படி வடிவமைத்து அதுல அந்த பொருள்லாம் வைத்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கும். பார்க்க போனா நம்முடைய வரலாற்றுல வந்து நாம பட்டை மிளகாய், பச்சை மிளகாலாம் பயன்படுத்துறது இல்லை, நாம வந்து மிளகு தான் பயன்படுத்தி இருக்கிறோம். அவர்களோட தாக்கம் தான் நம்ம வந்து இந்த பட்டை மிளகாய், பச்சை மிளகாலாம் பயன்படுத்துறோம். மிளகு தான் நம்முடையது. இந்த காரத்துக்கு நம்ம அதிகமாக உபயோகிச்சது மிளகுதான். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மிளகாய் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அவங்க கொண்டு வந்து நமக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க. அதே போலதான் அந்த குழம்பி, கோப்பி, இதெல்லாம் உண்மையானது இங்க கப்பல்ல வைக்கலங்க, அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா மாதிரி பொருட்கள் இருக்கு, அந்த பட்டை மிளகாய் எல்லாம் இருக்குது. இங்க இருந்து எடுத்துட்டு போனது, அங்க இருந்து கொண்டு வந்தது என்னன்னு தனித்தனியா வைத்திருக்காங்க. அப்புறம் சிலைகள்லாம் இருக்குது. அவ்வளவுதான் அந்த கப்பல் உள்ளுக்கு இருக்கும். அந்த உள்ளுக்கு போனா அதுக்குன்னு தனியா நுழைவு சீட்டு எடுக்கணும். இப்ப வந்து இப்ப மக்கள் கூட்டமும் நிறைய இருக்குது. குறிப்பிட்ட அளவு தான் உள்ளுக்கும் விடுவாங்க, தெரியல எப்படின்ட்டு. இதெல்லாம் போருக்கு பயன்படுத்திய பீரங்கிகள். இது பாருங்க, மேலே இங்கேயும் இறங்கி அந்த மலாக்கா மேல போய் பார்த்தாக்க மலாக்கா ஒட்டு மொத்தத்தையும் பாத்திரலாம் போல இருக்கு. அது கீழே இருந்து ஆள் எடுத்து ஏத்தி உட்கார வச்சு திருப்பி மேல கூட்டிட்டு போறாங்க. இப்ப கீழே வந்திருக்கு, அடுத்து மேல போகும்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுத்துட்டு உள்ள உட்காரணும். ஓஹோ, அப்பத்தே மேல கூட்டிட்டு போவாங்க. இல்லைன்னா அவ்வளவு ஹைட்ல கூட்டிட்டு போறவங்க சும்மாவா கூட்டிட்டு போவாங்க? இல்ல, உள்ள போயிட்டு வந்துருவோம் ஃபர்ஸ்ட். வயிறு மாட்டல பாத்ரூம் போறதுக்கு இப்ப 2 இதை யூஸ் பண்ண போறோம். 2 40 ரூபாயோ? பாத்துக்க, உங்க அம்மா பாத்ரூம் போறதுக்கு 40 ரூபாமா. நம்ம இதுல இருந்து மேல பாக்க போறோங்க. அம்மா வரலன்ட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பயமா, அதனால அவங்க வரல. நம்ம மட்டும் தான் இதுல போறோம். நம்ம 4 பேரும் வாங்கம்மான்னு கேட்டேன். ஏற்கனவே ஒருத்தவங்களோட வந்துட்டு கண்ணை முடிக்கிட்டு இருந்துட்டாங்களாம், அதனால அவங்க வரலன்ட்டாங்க. நம்ம இதை பாத்துக்கங்க எப்படி இருக்குது. டிக்கெட் எடுத்திருக்கோம். இதுக்குள்ள போறதுக்கு ஒரு ஆளுக்கு எத்தனை? 33 வெள்ளி. 10 வெள்ளி தான். 10 வெள்ளி தான் ஒரு ஆளுக்கு. ஆமா, அது எத்தனை வெள்ளி? 10 வெள்ளி இல்லம்மா, 33 வெள்ளி. 33 வெள்ளிலாம் இல்ல. இங்க இருங்க, ஒரு ஆளுக்கு 26 வெள்ளி, 104. அப்புறம் அதுக்கு ஒரு தண்ணி பாட்டில் ஃப்ரீ. ஓ ரைட் ரைட்.
10 வெள்ளினா போக போது வரிசையில உட்கார்ந்து இருக்கிறோம். 10 வெள்ளினா 100 வெள்ளினா 2000 ரூபாய். இப்போ 4 பேருக்கும் 4 பேருக்கு 2000 ரூபாய். சோலி முடிச்சு நமக்கு ஒரு நாள் சம்பளம். நீ இப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணும் சுத்தி பாத்துக்க முடியாது. நீ இங்க கேரளா பத்தேரியிலே இருந்து வந்திருக்கணும். இல்ல இங்க என்ன போகுது அவ்வளவு சீட் இருக்குல்ல, அப்புறம் ஏன் அவங்க ஏத்தல? இல்ல இவ்வளவு பேர் தான் போகணும்னு ஒரு கணக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் சின்ன கண்ணாடி சில்லுங்கிறனால வெயிட் தாங்கக்கூடியதை மட்டும் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க இருக்கலாம். இந்த பக்கம் அப்படியே சுத்தி காமிங்க. இந்த கடைய சின்ன கடை எத்தனை கூட்டம் இருக்கு இத பாக்க. இது ஒண்ணுக்கு அவ்வளவு கூட்டம்னு நினைக்காதீங்க. இது மேல ஏறி சுத்துறதுக்கு அவ்வளவு கூட்டம்னு நினைக்காதீங்க. இங்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இது மேல ஏறது மட்டும் கிடையாது. இல்ல இங்க நிறைய சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. லடாக்னா கொஞ்சம் ஃபேமஸான இடம்னு தான் 2-3 பேர் சொன்னாங்க. என்ன ஃபேமஸ்னு பாப்போம். மேல போனது இறங்கி வந்துகிட்டு இருக்குது. அடுத்த ஷிஃப்ட் நம்ம தான் முத ஆளா உட்கார்ந்து இருக்கிறோம். தணல் பக்கமா பார்த்து உட்காந்து அப்படி உட்காந்து கண்ணை முடிச்சாங்க. கண்ணை தூக்கிடுச்சுங்களே. கீழ இருந்து மேல வருது. உங்களுக்கு அப்படியே காமிக்கிறதுக்காக மேல வந்துட்டேன். சுத்துதுங்க. அப்படியே சுத்துது. சுத்து அப்படியே ஃபுல்லா காமிக்கிறதுக்காக. அந்த கிரவுண்ட காமிங்க. அந்த கிரவுண்டுமா? கடல்லாம் தெரியுது பாருங்க. அந்த லாஸ்ட்ல கடலா மேல ஏறி உட்காந்தா மலாக்காவே பாத்துடலாம் போல. அந்த கடல்லாம் தெரியுது பாருங்க. கப்பல்ல இருக்கிறதெல்லாம் தெரியுது பாருங்க. நாங்க மலாக்கா போனோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பாத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. மலாக்காவே சுத்தி பார்த்துட்டோம். மலாக்காவே கடல்ல தான் இருக்கும் போல. இங்க அதாவது கப்பல்லாம் இருக்குது பாருங்க. நான் இதை விடுங்க, பயம் இல்லாம சூம் பண்ணுங்க. பாருங்க கடல்லாம் கப்பல்லாம் சுத்தி சூம் பண்ணி அடிச்சாங்க. தெரியுதா? கப்பல் தான் கடல். கீழே சின்ன நதியை பாருங்க. கீழே அப்படியே கீழே லைட்டா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல கப்பல் போகுது. அது செயற்கை நதி. செயற்கை நதியா? ஆமா, அவங்க எல்லாம் உண்டாக்கி இருக்காங்க பாதை. கீழே பைனாக்குலர் வித்தாங்க. விக்கல வாடகைக்கு 5 வெள்ளி கொடுத்தாக்க அந்த பைனாக்குலர் போகும்போது திருப்பி கொடுத்துடணும் போல இருக்கு. அதனால நாங்க வாங்கல. அத வச்சு பாத்துக்கிட்டு வீடியோ எடுக்க முடியாதுதான் உண்மையிலே நான் வாங்கல. பிரகதி கூட கேட்டா அவன் எடுங்க, செல்லுல ஜூம் பண்ணி பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டோம். சொல்லி சமாளிக்கணும்ல. சொல்லி சமாளிக்க இப்ப சல்லுன்னு கீழே போக போகுது. ஏன்னா சுத்தி ஒரு சுத்து முடிஞ்சிருச்சு. அப்படியே பாருங்க, மெல்ல சுத்துது. நீங்கள் வரிசையா பாருங்க. நாங்க பாக்குறது ஒன்னை விடக்கூடாது. நீங்க நாங்க இல்லாம நீங்க இல்லாம நாங்களும் ஒண்ணும் பார்க்க கூடாது. இது வரிசையா இருக்கிறது ஏதோ கட்டடம் போல இருக்கு. பில்டிங்கோட கட்டடம் மேல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதா தெரியும். கடலை சுத்தி தெரியுது. நடுக்கு ஃபுல்லா பில்டிங், ஃபுல்லா கடலை பாருங்க. சுத்தி கடல்.
நடுக்க ஃபுல்லா பில்டிங். சுனாமி வந்தப்பெல்லாம் இங்க எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சான்னு தெரியவே இல்லை. ஆமா, இந்த இருக்க கடல் தொட்டு எடுத்து. அம்மா கண்ணு கட்டின தூரம் பில்டிங் தான்மா. முத்துக்கு இங்க அடி இருக்காது. இறங்குது போல இருக்கு. மேல ஏறதா கீழே இறங்குதான் தெரியல. பயம், உங்க பயம் உங்களை போட்டு ஆட்டுது. உங்க வயிறு உங்க உடம்பு நடுக்கிறது தெரியுது எனக்கு. கூசுது. ஐயோ ஐயோ. நம்ம எல்லாரும் நம்மளோட சின்ன பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல, ஆனா ரவுண்டா இருக்குது. அது நுழைவு கட்டடம். அந்த முன்னாடி இது மேல இருக்க டிசைன் அப்படி தெரியுது. வெத்தலைய மடிச்சு இன்னும் தொடச்சு துப்ப ஒரு இடம் இல்லையே. ஒரு நல்ல ஊரு, அட பேரு போன ஊரு. மேல லைட்டா தூங்க அந்த கடல் தெரியும். அப்படி தூங்க அப்படியே கடல் தெரியும். போனு கொத்துறான். முன்னாடி கொண்டு இருக்குதுமா, விழுகாது. இறங்குதுங்க. இப்ப மேல போயிட்டு கீழே இறங்குது. சொல்லும் போல என்ன கை நடுங்குது. பதட்டம், பயம் மனசுல. இப்படி காலை ஸ்டெம்பரை வைங்க. ஒண்ணு மட்டும் நினைங்க, நம்மளோட சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளை உட்காந்துருக்கு. கீழே இறங்க கொஞ்சம் தைரியம் கூட தெரிஞ்சு. அந்த இருக்க கடலை இப்ப பக்கத்துல பாக்குறீங்களா? கொஞ்சம் அந்த தெரியுது. கண்ணும் பூச்சாடி தங்கம் பக்கத்துல கீழே இறங்கி வந்துட்டா கடல் தெரியாது. இந்த பில்டிங்க்கு மேலதான் இருக்கு கடல், பக்கத்துலதான் இருக்கு. ஆனா என்ன மேல போகும்போது மெதுவா போச்சு, கீழே இறங்கும்போது ரொம்ப ஸ்பீடா இருக்கு. அதெல்லாம் ஸ்பீட் இல்ல. இதுக்கு எப்படின்னா அந்த பெரிய ராட்டினத்துல உட்காந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் போல இருக்கு. இறங்கப்பா, நம்ம அந்த இறந்து போறாங்க. பாக்கட்டும். இது நம்ம மேல ஏறும்போது ஒரு போட்டோ எடுத்தாங்க. அந்த எடுத்த போட்டோவை கீழே இறங்குறதுக்குள்ள இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. இது கீ செயினாவும் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. பின்னாடி மேக்னெட் இருக்கோ, வீட்டுல கொண்டு ஒட்டிக்கிடலாம். மேக்னெட் தான் அது எழுதிருக்கு. மேக்னெட் அதுல எழுதிருக்கு. வீட்டுல டோர்ல ஒட்டிக்கலாம். இதுக்கு 30 ரிங்கெட், அதாவது 30 வெள்ளி. திருப்பி காமிடா. 30 வெள்ளினா 600 ரூபா. 600 ரூபாய். இப்படி நீ இந்திய மதிப்புக்கு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் ஒரு டீ கூட குடிக்க முடியாது ஒன்னால. இல்ல இருந்தாலும் பாக்கணும்ல அதுக்கு. ரைட். இந்த ஊருக்கு வந்த நினைவு இருக்கட்டும். ஆமா. நம்மளுக்காக வெயிட்டிங். மேடம் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? பயம்லாம் இல்ல. என்ன இது பயங்கறீங்க? இவரும் கொஞ்சம் இதாத்தான் இருந்தாரு. எனக்கு ஒரு பதட்டமாவே இருந்துச்சு. ஏன்னா பெரிய ராட்டினத்துல ஏறதுனால பயம் கிடையாது. ரெண்டு பெரிய ராட்டினம் இதோட பெருசு இருக்கு ஒண்ணு நம்ம ஊர்ல. அது பெட்டி அந்துக்கிட்டு போய் விழுகிற மாதிரி இருக்கும் தனித்தனி. அதுல ஏறுறதுனால எனக்கு இது பயம்லாம் இல்ல. தொப்பி வேண்டாம், தொப்பி வேண்டாம். டீ கூட வாங்கிக்கங்க, நீங்க போட்டுக்குவீங்க. தயவு செய்து அதெல்லாம் போட மாட்டேன். போட மாட்டேன், வேஸ்ட். ரைட். போடுறத வாங்க. ஏதோ வாங்க போறாங்க. தண்ணி இங்க வச்சுட்டு போவாமா? போயிருமா? கையில வச்சுக்கோ. இப்ப எத்தனை இதை கையில வைக்க? வாங்க. இதெல்லாம் என்ன கீ செயினா? ரைட் ரைட் ரைட். சூப்பரா இருக்கு. கீ செயினே நல்லா இருக்கு. இங்க பாருங்க, சாந்தா மாதிரியே இருக்கு. பீகாச்சுவா? முத்தே. ரூம்ல ஒண்ணு இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா கிளியரா தெரியுது. கிளியரா தெரியுதா? சரி.
எடுத்து இங்க உள்ள கண்ணாடி போட்டோம்னா கிளியரா அது வரைக்கும் ராஜாவுக்கு கிளியரா தெரியல உங்களுக்கு. அதானே, அது வரைக்கும் ராஜாவை கிளியரா தெரியலையா உனக்கு? எவ்வளவு கண்ணாடியை போட்டோன்னு தான் கிளியரா தெரியுதா? உனக்கு அதை ஆட்டிதான் உனக்கு வால் இருக்கணும்னு தேவையில்ல, ஆல்ரெடி வால் இருக்கு. இது தலையில கொம்பு முளைச்சிருச்சு. இப்ப நீங்க போறதுக்குள்ள அமுக்கி தாக்கி விட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. வீட்டுல துடைக்க துணி இல்லைன்னு சொன்னீங்க, அதை வாங்கி வச்சிருக்க. அவ்வளவுதான். துடைக்க துணியா வாங்கி வச்சிருக்கிற? அப்படித்தான் செய்வேன் பாருங்க. குட்டையன் 2 மணி நேரம் போட்டிருப்பான். குட்டையன் வேற சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க சின்னவனை. நடந்தா போகணும். ஓ, நடந்தா போணுமா? வண்டிங்க நிக்கட்டுமா? பிரச்சனை இல்லைல்ல. பாருங்க, அந்த கப்பலை வந்து பக்கத்துல வந்து ஜூம் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப ரஷ்ஷா இருக்குது, அதனால உள்ள போகல. நம்ம சுத்திட்டு வந்து வேற இடமெல்லாம் பார்த்துட்டு வந்து உள்ள போக டைம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா உள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறோம். இல்லாட்டி நாங்க வெளியில இருந்து எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு வெளியில இருந்தே காமிச்சிடுறோம். பார்த்துக்கோங்க. ஏதாவது வாங்கலாம்னு தேடு தேடு போட்டிருக்காங்க. பேர் இருக்கா? பேர் தான் இருக்கு. வெறும் 13 தானா? அங்க எவ்வளவு? 25 தான். இங்க வர்றா 13 தான். நீங்க அப்படிதான் இருந்துச்சு பாருங்க. இதேதான். எல்லாரும் வரிசையா உட்காந்துருக்கீங்களே, கேரம் போர்டு விளையாட போறீங்களா? அப்படிதான் இருக்கு. சாப்பிட்றதுக்கா? என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? நம்ம ஊரு சாப்பாடு தான். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அதே சைனீஸ் வாயில வர மாதிரி. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வாங்கியிருக்கோம். இவங்க சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்காங்க. இவன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறான். ரைட்டு. என்னென்ன வருது எப்படி வருதுன்னு தெரியல. வந்தா தான் தெரியுது எப்படி இருக்குமோ தெரியல. வந்த இடத்துல கிடைச்சதை வச்சு பசியாரிக்கோம்ட்டு இருக்கிறோம் நாங்கள். ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு பேர் என்னப்பா? ஷிஷாகும். இதுக்கு பேரு சுஷிஷாங்க. ஏதாவது தப்பான வார்த்தையா எடுத்துட போதுடா நீ வேற. இவங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ், இது ஒரு ஃப்ரைட் ரைஸ், இது ஒரு ஃப்ரைட் ரைஸ். சரி வாங்க. அதான் இது சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ். அதே சிக்கன் வந்து பச்சை கலர் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு, பொரிக்காம அப்படி இருக்கு. அவ்வளவுதான். பாக்கி எல்லாம் கணக்கு. இதுல பொடி போட்டா இருக்கு. மிளகாய் சாந்து போட்டிருக்காங்க. சாந்து போட்டு ஏன்னா சீன காரமா சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால இது காரம் இல்லாம இருக்கு. மிளகு உங்களோட இளமைக்கு காரணம் காரம் இல்லாம சாப்பிடுறதா. சரி வாங்க சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஓகே ஓகே ஓகே. ஹலோ. இதுதாங்க இந்த ரிக்ஷா சைக்கிள். காரில் வரும்போது காட்டணும் பார்த்தீங்களா, அந்த சைக்கிள். இந்த மாதிரி நல்லா டிசைனாக அலங்கரிச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்களை கவர்ற மாதிரி நல்லா சூப்பர்மேன், டோரிமான் இந்த மாதிரி எல்லாமே அலங்கரித்து வச்சுக்கிட்டு ஏற்றி இந்த அப்படியே இந்த மலாக்கா பட்டணத்தை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறதுக்காக. இதுக்கு காசு கொடுக்கணும். காசு கொடுத்தாக்கா அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. சைக்கிளில் மிதித்து கூட்டிகிட்டு போகிறது தான். அது அவங்களுக்கு ஒரு தொழில். இரவுல க்ரூஸ் அந்த படகு போகிறது. அது எடுத்துக்கிட்டு இந்த நுழைச்சீட்டு எடுத்துக்கிட்டு இது ஒரு சுற்றி வரும். அப்படியே சுற்றி வரும். இந்த 2 ஓரத்துலேயும் பல இந்த உணவகங்கள்லாம் இருக்கும். விளக்கு போட்டு நல்லா அழகாக இருக்கும். இரவு ராத்திரி டைமில் இரவில் தான் இருக்கும். இது வந்து நம்ம ஜொங்க ஸ்ட்ரீட் வாங்க. இது புகழ்பெற்ற ஒரு சாலை. ஜொங்க ஸ்ட்ரீட். இது ஓகே. ஜொங்க ஸ்ட்ரீட் கடத்தருங்க.
டிராகன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போங்க போங்க. நல்லா இருக்கு. நீ எதமா சொன்ன? உன்னை தானே சொன்ன. ஓ, என்னைய சொல்ல மாட்டியா? சரி போ போ போ. இங்கே போற, இங்கிட்டு போ. ஹோட்டலுக்கே போகுது. ஆரியான நல்லா இருக்கு. അതേപോലെ വരികയാൻ തോന്നുന്നു. അതേപോലെ വരിക ബോട്ട്. അതേപോലെയാണ് എല്ലാം നമ്മളെ ചുറ്റി കാണിക്കുക. ആ ബോട്ട് அதே மாதிரி தான் சுற்றி காமிப்பாங்களோ? இங்கே பாருங்க, மலேசியாவில் வேப்ப மரமெல்லாம் இருக்குது. வேப்ப மரம் இருக்குங்க மலேசியாவில். தசு புசுன்னு இத்தனை ஸ்டெப்பு ஏறி போகிறது. மேலே ஒரு கோட்டை இருக்காங்க. அந்த கோட்டையை பார்க்கறதுக்காகத்தான் ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். தமயந்தி அவர்கள் முன்னாடி ஜடஜடன்னு நடக்கிறாங்க, பின்னாடி நான் நடக்கிறேன். எனக்கு பின்னாடி மை ஃபேமிலியை காணோம். வரட்டும் வரட்டும், பொறுமையாக வரட்டும். நம்ம மேலே போய் நிற்போம். அது என்ன கோட்டைன்னு நானும் பார்க்குறேன், நீங்களும் பார்க்கலாம். வாங்க. சும்மா வெள்ளை கலர் பிள்ளையிலையா பார்த்து சொல்லு ஒடியாம போமா. ஆமா, நீ தான் ஒடிற. யாருக்கு வாங்க போறோம்? மலேசியாவுக்கு வந்தது அதுக்கு தாங்க. இந்த பில்டிங் விலைக்கு வாங்கிட்டு போயிடலாமே தான் வந்தோம். இப்படி கொடையை வச்சுட்டு வந்தா நான் என்ன இப்படி படம் பிடிப்பேன்? கொடைக்கு வேலை இல்லைன்னா என்னம்மா? இப்போ மொத்தம் எத்தனை படி இருக்கும்? 1400 படி தானே இருக்கும். அதுக்குள்ள அதை ஏறுறதுக்கு எவ்வளவு பெருசா பேசுற? கொஞ்சம் 1400 படினா அவங்க நம்பிட போறாங்க. அவ்வளவுதான் இல்ல, கம்மியான படி தான். மேல ஏறி வந்த வெயில், ரொம்ப ஒரு வெயில் அடிக்குதுங்க இன்னைக்கு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம கூட அம்மாவும் நடக்கிறாங்க. சுத்து உங்க அம்மாவுக்கு இப்பயே மூச்சு வாங்குது. அடுத்து என்ன வாங்க? மாங்காய் வாங்கலாமா, தேங்காய் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு. இங்கத்தே வந்துருப்போம் போல இருக்கு மலேசியாவுக்கு.老师，我们先下去先拿。啊。என்னம்மா விடியும் பெரிய குச்சி வாங்கி கையில் கொடுக்க வேண்டியதுமா? குத்தி குத்திட்டு தான் நடப்பியா இப்படி? 63 வயசு ஆண்டி எங்க அவங்க போயிட்டாங்க முன்னாடி நடந்து. வாமா சீன்ஸ் போட்டா பத்தாதுமா, அதுக்கு தக்க நடக்கணும். வாங்க போய் மாட்டுது ஒரு பக்கத்து. வாங்க, வெயில் அப்படி அடிக்குது. ஜீன்ஸ் போட்டு குடும்பம் எல்லாம் ரொம்ப பாவந்தே. அம்மா இங்க நம்ம வந்திருக்கோமே, இங்க உள்ள இருந்து பார்க்கும்போது வெறும் கல்லு கல்லா தெரியும்.
அதெல்லாம் என்ன? உண்மையில இது வந்து கோட்டை. முன்ன வந்து முதல்ல மலேசியாவுக்கு வந்து போர் தொடுக்கிறதுக்கு முன்ன இங்கே எதிரிகள் வந்து போர் தொடுத்தா தெரியறதுக்கு, கடல்லேருந்து வர்றதை தெரியறதுக்காக கோட்டையே இந்த மலை மேலே கட்டினாங்க. இது வந்து சென்ட் பால் என்றவர் வந்து கண்டுபிடிச்ச மலைனால இந்த மலை வந்து சென்ட் பால் மலைன்னு தான் முன்ன இருந்துச்சு. இப்போ வந்து மலாக்கா மலைன்னு மாற்றிருக்கிறாங்க. அவரோட சிலை தான் அந்த வெள்ளை நிறத்தில் ஒரு சிலை இருக்கும். அவர் இதை புதைச்சிருந்தாங்க, பார்த்துருப்பாங்க. அந்த புதைச்சது வந்து இப்போ எடுத்துக்கொண்டு போய் அவர் பிறந்த நாட்டை வச்சுட்டாங்க. அந்த இடத்துல தான் காசு போடுறாங்களா? சும்மா அவங்க பாட்டு காசு போடுறாங்க, யாரும் போட சொல்ல ஒரு நம்பிக்கையில போடுறாங்க. நான் என்ன நினைச்சேன்னா உண்டியல் நினைச்சேன். இப்ப சொன்னேன் உங்கள்கிட்ட, என்ன உண்டியல் இப்ப ஆகலமா தோண்டியிருக்காங்க, ஒருவேளை நிறைய போடுறதுக்காக தோண்டியிருக்காங்க நான் நினைச்சிட்டேன். அதனால மலையில இருக்கு அந்த கோட்டை, எப்பவுமே மலையில தானே கட்டிப்பாங்க, கடல்ல இருந்து வர எதிரிகள் தெரியுன்றதுக்காக அவர்கள் கட்டின கோட்டை இது. அதோட கீழே வந்து இப்போ நம்ம இப்போ கீழே இறங்குவோம். அது கீழே இறங்குனா மலாக்காவோட ஆஃபா மோசா கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது கீழே இருக்குது. அதான் வந்து உள்ளுக்கு இது மேலே ஏறி வர்றதுக்கான வழி. முன்னாடி முன்னுக்கு உள்ள இப்போ இவங்கெல்லாம் சீர்படுத்தியது அந்த பாதை. இது சீர்படுத்தியிருக்காங்க. ஆனால் இது வந்து உண்மையிலே கொஞ்சம் வீணா ஆயிடுச்சு முதல்ல இருந்ததை விட. ஆனால் பாதுகாப்பாக இப்போ வைத்திருக்காங்க. இந்த நிழலுக்கு போயிடும். இது எத்தனை வருஷமா இருக்கு இந்த இது வந்து இப்ப முதல்ல மலேசியாவுக்கு போர்த்துகீசியர் வந்தாங்க. அப்ப வந்து மலாயான்னு சொல்லுவாங்க. போர்த்துகீசியர் வந்து பிறகு டச்சுக்காரர் வந்து அப்புறம் ஆங்கிலேயர் வந்தாங்க. அப்ப எல்லாம் பயன்படுத்தினதுதான் இப்ப சான்றா, வரலாற்று சான்றா இப்ப இங்க வைத்திருக்கிறாங்க இதை. இப்ப அதனாலதான் எல்லாம் இது வந்து ஒரு புகழ் மிக்க வரலாற்று சான்றிடம்னு சுற்றி பார்க்க எல்லாம் வராங்க. இந்த கல்லாம் அதான் அப்படியே இருக்குது, ஒரு சிலது நினைவா இதே கூட்டங்கள் இருக்கும். இல்ல இது இப்ப வந்து மலேசியா வந்து ஆண்டு இறுதி பள்ளி விடுமுறை இருக்குது. அதே போல வெளிநாடுகளையும் பல நாடுகள் இப்ப ஆண்டு இறுதியில விடுமுறை எடுத்திருப்பாங்க, வந்திருப்பாங்க. அதனால கூட்டம் கொஞ்சம் நிறைய இருக்குது. இல்லன்னா குறைவாத்தான் இருப்பாங்க, ஆள் கூட்டம் இருக்காது. ஆமா, நெரிசல பாருங்க. இங்க இருந்து அங்க வர வாகனம் நிறுத்தவே இப்ப நாமளே நம்ம மகிழ்ந்த தூரத்துல வைத்து நடந்து வந்திருக்கோம். எடுத்தா திரும்ப வைக்க இடம் இருக்காது. அதனாலதான் அங்கேயே வச்சு நம்ம முழு மலாக்காவையே நடந்தே சுற்றி பார்த்துட்டோம். இந்த மியூசியத்துக்குள்ள என்ன இருக்குங்கன்னா அந்த இதுக்குள்ள இருக்க இப்போ வெளியில காண்ற அந்த சித்திரங்கள் எல்லாமே உள்ள இருக்குங்க. இன்னைக்கு மலாக்காவை ஃபுல்லா நாங்களும் சுத்தி பார்த்துட்டோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் சுத்தி பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகேவா? வெயில் எங்களை வாட்டி எடுத்துருச்சு. உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருந்துச்சு. ஒரு நாள் நாங்க மழையில நினைஞ்சோம், நேத்து கூட பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிச்சு போயிடுச்சு. வெயில் வந்தா கூட நம்ம எவ்வளவு நேரம் நின்று சுத்திடுவோம். மழை வந்தா மட்டும்தான் நம்ம ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிய பார்ப்போம். மழை நனைஞ்சா ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக, மற்றபடி ஒண்ணும் கிடையாது. ரெண்டுமே நம்ம நாட்டுக்கு தேவைதான். மழையாவே இருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது, வெயிலாவே இருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன சரி, ஓகே, நாங்களும் கிளம்புறோம். இப்ப கிளம்புனா தான் 2.5 மணி நேரம் ஆயிரும் நாங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. ஆமா, இன்னைக்கு நாங்க பார்த்ததை எல்லாம் நீங்களும் சேர்ந்து பார்த்திருப்பீங்க. நாளைக்கு முருகன் கோயில் போகணும்னு சொல்லியிருக்கோம். ஆமா, நாளைக்கு முருகன் கோயிலுக்கு போறோம். நாளைக்கு முருகன் கோயில் நிறைய பேர் கேட்டவங்க எல்லாரும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.